நவீன உலகத்தில் நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளோட கஷ்டத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஆள்கள் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, உறவினர்கள் கிடையாது, எல்லாருமே ஒரு தனித்தனி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் வாழ்ந்துட்டுருக்கோம். முன்னாடி நல்லா ஃபோன் பார்ப்பாங்க, இல்லை டிவி பார்ப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவாங்க. இப்போ ஒரு மாதிரி தனிமையாகவே இருக்கிறாங்களா? அவங்களுடைய பிஹேவியரில் சேஞ்சஸ் இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் மனநல டாக்டரை பார்க்கணும். உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா சுறுசுறுப்பாக ஓடி ஆடிட்டு இருந்தவங்க இப்போ பார்த்தா ரொம்ப சோர்வாகவே இருக்கிறாங்க. எந்த விஷயத்துலையும் கவனம் இல்லை, வேலை செய்யணுன்னே தோணலை. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷன், இது காமனாக நம்ம எல்லா வயதினர்களிலையும் காமனாக பார்க்கக்கூடிய ஒரு வகையான மனநோய். ஸோ இந்த டிப்ரெஷன் இல்லை மன அழுத்தத்துக்கு என்ன அறிகுறிகள், அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்குது, ஸோ அதை எப்படி நாம் அணுகணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மன அழுத்தம், டிப்ரெஷன், காமனாக இந்த வேர்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு டிப்ரெஸ்டாக இருக்குது. ஆனால் நிஜமானமே டிப்ரெஸ்டாக இருக்கவங்க அவங்க வாயை பேச மாட்டாங்க. மன அழுத்தம்னா என்ன, யாருக்கு இந்த அறிகுறிகள் இருக்குது? நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன்ட்டு. அவங்க நிஜமானமே டிப்ரெஸ்டாக தான் இருக்காங்களா? உண்மையான மன அழுத்தம் உள்ளவங்க எதுவுமே சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ என்ன அறிகுறிகள் இருந்தால் மன அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? பார்த்திங்கன்னா, இந்த மன அழுத்தம் உள்ள நபர்கள் எப்பயுமே சோகமாகவே இருக்கிறது. மனசில் அவங்க சொல்லும்போது கேட்டாங்கன்னா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஏதோ பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மனசில் ஏதோ பண்ணுது டாக்டர், ஏதோ கல் மாதிரி இருக்குது, இல்லைனா சோகமாகவே இருக்குது அப்படின்வாங்க. ஸோ இல்லை சந்தோஷமே உணர முடியல அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது. இது கூடவே அவங்களுக்கு எதுலேயுமே நாட்டம் இல்லை, எந்த வகையான விஷயமும் அவங்க செய்ய பிடிக்கல, பசி இல்லை, உடல் எடை குறையுது, இல்லைனா ஒரு சோர்வான உடல்நிலை இருக்குது, அதாச்சும் எனர்ஜியே இல்லாத மாதிரி. நல்லா சுறுசுறுப்பாக ஓடி ஆடிட்டு இருந்தவங்க இப்போ பார்த்தா ரொம்ப சோர்வாகவே இருக்கிறாங்க. எந்த விஷயத்துலையும் கவனம் இல்லை, வேலை செய்யணுன்னே தோணலை. உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால் நல்லா சமைப்பாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. இப்போ பார்த்தா சமைக்கவே பிடிக்கல, சமைக்கணுன்ற எண்ணமே வரல. இல்லை சமைக்கிறாங்கன்னா உப்பு அதிகமாக போட்டுறாங்க, இல்லைனா காரம் அதிகமாக போட்டுறாங்க, இல்லை அந்த கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு இல்லை. ஏதோ ஒரு வகையான சிந்தனைகள் ஓடிட்டே இருக்குது அவங்க மனசில். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் கூட தூக்கமின்மை நம்ம காமனாக பார்க்குறோம். தூக்கமின்மை இருக்குது. இன்னும் இந்த போக போக நம்ம ஏன் வாழணும், நம்ம எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறோம், நம்மளால் எல்லோரும் கஷ்டம், நமக்குன்னு யாருமே இல்லை, இந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக ஆகிட்டே இருக்கும். இன்னும் இந்த எண்ணங்கள் அதிகமாக அவங்களுக்கு இந்த தற்கொலை எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நான் சொன்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே இருக்கணும் அவசியம் இல்லை. முக்கியமாக ஒரு மாதத்துக்கு மேலே தொடர்ந்து மனசு சோகமாகவே இருக்கா, கவலையாகவே இருக்கா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தில் நாட்டம் இல்லையா, எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லை. முன்னாடி நல்லா ஃபோன் பார்ப்பாங்க, இல்லை டிவி பார்ப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவாங்க. இப்போ ஒரு மாதிரி தனிமையாகவே இருக்கிறாங்களா? அவங்களுடைய பிஹேவியரில் சேஞ்சஸ் இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் மனநல டாக்டரை பார்க்கணும். உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா டாக்டர் என்ன பண்ண போகிறாங்க? நிஜமாக உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குதான்னு நம்ம அசஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தகுந்த கரெக்டான வைத்தியம் எடுக்கும்போது இந்த மன அழுத்தத்துலேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடுக்காத பட்சத்தில் தான் தேவையற்ற இந்த முடிவுகள், தற்கொலை எண்ணங்கள். இந்த மன அழுத்தம் இருக்கும்போது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேலை செய்யும் இளைஞர்களாக இருக்கலாம். அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பாக கம்மியாகும் சரியான வைத்தியங்கள் எடுக்காத போது. ஸோ இதுலேருந்து சரியான வைத்தியங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக இதில் மீண்டு பழையபடி அவங்க மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பலாம், மீண்டும் அவங்க இழந்த உற்சாகத்தை பெறலாம். ஸோ இந்த மன அழுத்தம் எடுத்தோடனே எல்லாருக்கும் வரதில்லை. இந்த எமோஷன்ஸ் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சு, இப்போ என்ன நவீன உலகத்தில் நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளோட கஷ்டத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஆள்கள் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, உறவினர்கள் கிடையாது, எல்லாருமே ஒரு தனித்தனி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி எமோஷன்ஸ் பாட்டிலில் ஆக மனசுக்குள்ளே போட்டு இதுதான் நாளடைவில் மன அழுத்தமாக வெளிப்படுது. இல்லை உங்களை
திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனைகள், ஏதாச்சும் உற்றார் உறவினர்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, இல்லை ஒரு பெரிய காசு பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது இந்த மன அழுத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேருந்து நிறைய பேர் நான் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இது என்ன மன அழுத்தம் என்ன, நம்ம ஜாலியாக நீ வெளியில் போயிட்டு வா, பீச்சுக்கு போயிட்டு வா, பார்க் போயிட்டு வா, கண்டிப்பாக போங்க. பட் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களால் அதுலேருந்து மீண்டு வர முடியாத போது, எப்போ அது பிரச்சனையாக இருக்குதோ, எப்போ உங்களோட அன்றாட வாழ்க்கையை அது அஃபெக்ட் பண்ணுதோ, உங்களுடைய டே டு டே லைஃப்பில் உங்களோட தூக்கத்தை கெடுக்குது, பசி இல்லை, எதுலேயுமே எந்த விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எதுலேயுமே நாட்டம் இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக ஒரு மனநல டாக்டரை வந்து அணுகுங்க. மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு உங்களை மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக பேசுங்க, சிரித்து பேசுங்க. உங்களோட எமோஷன்ஸை பாட்டில் அப் பண்ணாதீங்க. யாராவது ஒரு நபர் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அந்த நபர் ஒரு நம்பிக்கை உள்ள நபராக இருக்கட்டும், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். உங்களோட எமோஷன்ஸை பாட்டில் அப் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களால் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது, சோகமாகவே இருக்குது, கவலையாகவே இருக்குது, இதிலேருந்து நம்ம மீண்டு வர முடியல, எதுலேயும் மாட்டி தவிக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த தவிப்போடு இருக்காதீங்க. கண்டிப்பாக அருகில் உள்ள மனநல டாக்டர் வந்து பாருங்கள். பீவெல் ஹாஸ்பிட்டலில் மனநல மருத்துவர்கள் அங்கே இருக்கிறோம். எப்போ வேணாலும் எங்களை வந்து தயங்காமல் நீங்கள் சிகிச்சைக்கு வரலாம். நன்றி.